எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளை ரொம்ப இனிமையாக ஹாப்பியாக ஹெல்த்தியாக ஜாலியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஃபுல் டே நம்மளோட ஆஃபீஸ் vlog தான். இந்த ப்ரெக்னென்சி டைமில் கொஞ்சம் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது லைட்டாக கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலை செய்யும்போதே ரொம்ப டயர்டான மாதிரி இருக்குது. சரி இருந்தாலும் போய் நம்ம மேனேஜ் பண்ணி தான் ஆகணும்னு கிளம்பி இன்றைக்கி ஃபுல் டே இங்கே வந்துட்டேன். ஒரு சில டைம் அப்பப்போ விசிட் பண்ணிவிட்டு போயிடுவேன். என்ன நடக்குது எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்கான்னு சொல்லிட்டு. ஒரு சில நாள் சரி ஃபுல் டே அங்கேயே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு எல்லாமே கையில் ப்ரிப்பேர்டாக எடுத்துகிட்டு போயிடுவேன். இன்றைக்கி அப்படி தான் காலைல கிளம்பும் போதே கையிலே ஃப்ரூட்ஸு அப்புறம் ஜூஸு சன்னாலாம் பாயில் பண்ணி கையில் எடுத்துகிட்டு போயிட்டேன். நான் அப்பப்போ கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும் சாப்பிட்டுக்கலான்னு. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் நம்ம செட் பண்ணிட்டே இருக்கோம். ஏன்னா நம்ம புதுசாக இடத்துக்கு மாற்றிருக்கோம்ல. இந்த இடத்துல என்னென்ன தேவை அப்படிங்கிறது நமக்கு இனிமேல் தான் யூஸ் பண்ணும்போது தான் தெரியுது. மெயினாக இந்த பூஜைக்கு ஒரு சின்னதாக ஒரு செல்ஃப் மாதிரி ஒன்று அடிக்க சொல்லியிருக்கேன் வுட்டில். அது இந்த போர்டில் தாங்காது அப்படின்ட்டுருக்காங்க. சரி அதனால் வேறு ஏதாவது ஒரு பிளான் பண்ணலாமா இல்லை ரேக் மாதிரி வச்சுருவோமா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பிளானில் இருக்குது. அது என்னென்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் வாங்கி வைக்கணும். நிறைய டைம் நான் காலையிலே இந்த வேலையெல்லாம் பண்ணலனா கூட நம்ம எம்ப்ளாயிஸே டெய்லியும் காலையில் சின்னதாக ஒரு பூஜையை போட்டுட்டு தான் உள்ளே போய் எல்லாத்தையுமே ஆன் பண்ணி ஆரம்பிப்பாங்க. இப்போதைக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டூல் வச்சு தான் கீழே வச்சுருக்கேன். சரி இன்னும் கொஞ்சம் நாளில் வாங்கிடலாம். இன்னும் ஆஃபீஸ் ரூமே கரெக்டாக செட் பண்ணல. ஏன்னா ஒரு டேபிள் மட்டும்தான் போட்டாச்சு, சேர் இருக்குது. அப்புறம் 2 பேர் கஸ்டமர் சப்போர்ட்டில் நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்களா. ஸோ அவங்களுக்கும் செப்பரேட் டேபிள் சேர் எல்லாம் வேணும். இப்போதைக்கு நம்ம இருக்கிறத வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒன்று ஒன்றா வாங்க செட் பண்ணியாச்சு. ஒரு சிலலாம் ஆர்டர் போட்டாச்சு. எப்படி நெக்ஸ்ட் வீக்குள்ளே வந்துடும். காலைல போனதுமே நான் ஃபஸ்ட்டு செக் பண்ணுறது இது வரைக்கும் வந்த ஆர்டர்ஸ் எல்லாமே இங்கேருந்து டிஸ்பேச் ஆகிடுச்சா அதுன்ற மாதிரி செக் பண்ணுவேன். அதே மாதிரி தான் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். எல்லாமே முக்கால்வாசி எல்லாமே டிஸ்பேச் பண்ணியாச்சு. அதாவது நேற்று வந்த வரைக்கும் அண்ட் இன்றைக்கி மார்னிங்லேருந்து வந்த ஆர்டர்ஸை அப்படியே எடுத்து டக்குன்னு கொடுத்தோன்னா உடனே அவங்க பேக் பண்ணிடுவாங்க. நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கினா எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ குயிக்காக நம்ம டெலிவரி பண்ணுறோன்னு. 100ல் 1 அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்கக்கிட்ட சிக்கவும் இல்லை. அந்த மாதிரி ஒரு சில கஸ்டமர்கிட்ட கண்டிப்பாக டிலே ஆகிருக்கும். அது நம்மளோட மிஸ்டேக் கண்டிப்பாக கிடையாது. நம்ம எடுத்து அமுச்சிடுவோம். பட் இது எல்லாமே கொரியரில் பண்ணுற ஒரு சில மிஸ்டேக் தான். ஒரு சில கொரியரில் என்ன பண்ணுறாங்க அப்படியே அந்த ஹப்லேயே வச்சிடுறாங்க. எதுக்கு தான் அங்கேயே அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சிடுறாங்கன்னு தெரியல. ஏன்னா ஒரு சில கஸ்டமர் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய டைம் கால் பண்ணுறேன் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி கொரியர்லேருந்து சொல்கிறாங்க. நாங்கள் டெலிவரி பண்ணுறதுக்கு வீட்டுக்கு போயிட்டோம், ஆனால் நிறைய கால் பண்ணியாச்சு அட்டன் பண்ணலை, அதனால ரிட்டன் வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் ஹப்லேயே வச்சிடுறாங்க. ஆனால் சில கொரியர் என்னென்னா எதுக்கு தான் அந்த ஹப்பில் வைக்கிறாங்கன்னே நமக்கும் தெரிய மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்னா, நீங்கள் அதை ரிட்டன் போட்டுருங்க, நாங்கள் புது ஆர்டர் உங்களுக்கு அனுப்பிச்சிடும்னு சொல்லிட்டு வேறு கொரியர் சர்வீஸ் மூலிமா நம்ம அனுப்பிச்சி விட்டுருவோம். அண்ட் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நான் ஷேர் பண்ணிக்கன்னு நினைக்கிறேன். அதாவது இது ஆன்லைன் ப்ராடக்ட்ஸ் தான். பட் நம்ம ரொம்ப ஜென்யூனான ப்ராடக்ட் விற்கிறோம். அண்ட் நம்மக்கிட்ட கண்டிப்பாக நம்பிக்கையோட நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க, ரெகுலர் கஸ்டமர்ஸ். ஸோ ஒரு சில பேருக்கு ஒரு 2 நாள் நேற்று தான் ஆர்டர் பண்ணேன் எனக்கு இன்றைக்கி வரல அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்குறவங்களாம் அட்லீஸ்ட் 2 டேஸ்லேயாச்சும் வந்துடும்னு சொல்லிடுவோம். பட் ஆனால் ஒரு 1 வீக் ஆகிடுச்சு இன்னும் வரல அப்படின்னும் போது அந்த மாதிரி சுச்சுவேஷனை தான் எப்படி அவங்க பயப்படுறாங்கன்னா, ஏன்னா ஒரு ஆன்லைன் நம்பி நம்ம பே பண்ணும்போது எல்லாருக்குமே அந்த பயம் இருக்கும் தான். அது நானாக இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி, யாரை நம்பி நம்ம ஆன்லைனில் பே பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருக்குதா. பட் அந்த பயம் நம்மக்கிட்ட தேவையே கிடையாது. நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா ரிலாக்ஸ்டாக இருங்க. 1 ஆர் 2 டேஸில் கண்டிப்பாக வந்துடும். அப்படியே ஒரு 3 நாள் ஆனால் கூட கண்டிப்பாக உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும். ஏன்னா ஒவ்வொரு மணியுமே வேல்யூபிள் தான், உங்களோட ஒவ்வொரு ஆர்டருமே வேல்யூபிள் தான். ஸோ கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட்ஸ் உங்கள் கையில் சேர்ந்துடும். நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணிக்கவே வேண்டாம். இது நான் யாருக்கு சொல்கிறேன்னா, நமக்கு வர புது கஸ்டமர்ஸ்க்கு தான் சொல்கிறேன். ஏன்னா ரெகுலர் கஸ்டமருக்கு அவங்களுக்கு தெரியும் போட்டால் 2 நாளில் வரப்போகுது அப்படின்னு அவங்க ரிலாக்ஸ்டாக விட்டுருவாங்க. பட் புதுசாக ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். ஸோ அவங்களுக்கு அந்த பயம் வேண்டான்னு சொல்கிறேன். ஸோ ஆர்டர்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு கொரியர் எடுத்து பேக் பண்ண கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டாக்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டாக் தான் இருக்குது. ஏன்னா நம்ம இப்போது மார்ச் நமக்கு இப்போது விமென்ஸ் டே வரப்போகுது. ஸோ விமென்ஸ் டேக்கு 1 வீக்கு சூப்பரான ஆஃபர்ஸ்லாம் போடலான்னு ஒரு பிளானில் வச்சுருக்கோம். ஸோ கண்டிப்பாக ஸ்டாக் நிறைய தேவைப்படும். அதுக்கான வேலை தான் அங்கே போயிட்டுருக்கு. நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஸ்டார் ப்ராடக்ட் தான். அதுலேயும் மெயினாக ஸ்லிம் சீக்ரெட்லாம் ஒரு டாப் நாச்சான ப்ராடக்ட்னே சொல்வேன். ஏன்னா பயங்கர சேல் போகிறது அந்த ப்ராடக்ட்ஸ் தான். ஒவ்வொரு கேட்டகரியாக பிரிக்கலாம். கிட்ஸ் வைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார் விட்டாவும் க்ரோலாக்கும் பயங்கர ஹிட்டு ப்ராடக்ட்டு. அதே மாதிரி கொஞ்சம் இந்த டாட்லர்ஸ் சின்ன சின்ன குட்டி பசங்க ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் அந்த மாதிரி பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஹெல்த் மிக்ஸ் அவங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு ஹெல்த் மிக்ஸு. ஸோ அதுவுமே அப்புறம் ஸ்ப்ரவுட்டட் ராகி இதெல்லாம் பயங்கர ஹிட் ப்ராடக்ட். அந்த மாதிரி கிட்ஸ் கிட்ட ஒவ்வொரு பேட்ச்மே நம்ம ரெடி பண்ணும்போது தனித்தனியாக அதை க்ளீன் பண்ணிவிட்டு தான் அடுத்த பேட்ச் பண்ணுவோம். ஏன்னா இங்கே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டிக் ஆகும் அந்த பவுடர்லாம்.
ஸோ நீங்கள் அடுத்த பேட்ச் போட்டு அரைக்கும்போது அந்த ஸ்டிக் ஆனதுலாம் என்ன ஆகும்னா அப்படியே கொஞ்சம் குண்டா அப்படியே மாவோட வந்து விழுந்துடும். அப்படியே கொஞ்சம் கட்டி கட்டியாக ஆன மாதிரி இருக்குமா. ஸோ அது வந்து மாவோட மிக்ஸ் பண்ணும்போது அது நல்லா இருக்காது. ஸோ அதனால ஒவ்வொரு பேட்சுமே எடுத்து முடிச்சதும் கரெக்டாக அதை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு தான் அடுத்த பேட்ச் போடணும் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன். இது எல்லா ப்ராடக்ட்ஸ் தான் இருக்குது. ஸ்லிம் சீக்ரெட், ஹெல்த் மிக்ஸாக இருக்கட்டும், நம்ம ஸ்டார்விட்டா, க்ரோலாக் எது வேணா இருக்கட்டும். அண்ட் மசாலாவுமே அப்படி தான். ஒவ்வொரு பேட்ச் ரெடி பண்ணும்போது அந்த எல்லாத்தையுமே ஃபுல்லாக உள்ளே க்ளீன் பண்ணிட்டு தான் அடுத்த பேட்ச் போட்டு ரெடி பண்ண சொல்வேன். அண்ட் விமென்ஸ் கிட்டன்னு பார்த்தீங்கன்னா ஏபிசி மிக்ஸு, ஸ்லிம் சீக்ரெட்டு, நம்மளோட மசாலா இது எல்லாமே பயங்கர ஹிட்டு. அது லேடிஸ் கிட்டன்னு சொல்ல மாட்டேன், நிறைய ஜென்ட்ஸ் கிட்டேயுமே சொல்வேன். ஏன்னா நிறைய பேர் பேச்சுலர்ஸ் பசங்களாம் வாங்கிட்டு பர்சனலாக வந்து இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அக்கா உங்கள் ப்ராடக்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. சோம்பேறி சிக்கன்லாம் வந்துட்டு எங்களுக்கு பயங்கர ஈஸியாக இருக்குது. அதுவும் சண்டேலாம் வந்துட்டு ரூமில் நாங்களாம் சமைக்கும்போது சோம்பேறி சிக்கன் அப்புறம் உங்கள் பிரியாணி மசாலாலாம் யூஸ் பண்ணி தான் நாங்கள் நிறைய ட்ரை பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக வாங்குகிற பேர் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. நிறைய பேர் பர்சனல் டெக்ஸ்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. நான் பாய்ஸில் சொல்கிறேன். விமென்ஸுக்கு கண்டிப்பாக இந்த மசாலா வெரைட்டி இதெல்லாமே தேவைப்படுன்னு தெரியும். ஆனால் பாய்ஸ் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அவங்க சமைப்பாங்க அப்படின்றது கொஞ்சம் டவுட்டு தான். எப்பயுமே பண்ண மாட்டாங்களா, ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வெளில போய் சாப்பிடணும் தான் ஆசைப்படுவாங்க. பட் அப்படியும் இருக்கும்போது இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கேன்னும் போது நமக்கு ஓகே சூப்பர் தான் அப்படின்ற மாதிரி நம்மளே தட்டி கொடுத்துக்க வேண்டியதான். நம்ம கையால் நம்ம உருவாக்கின ப்ராடக்ட் இவ்வளோ ஹிட்டாக இருக்கும்போது அந்த ஒவ்வொரு பவுச்சையும் பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும் தெரியுமா. உண்மையிலே அது நம்ம பண்ணி நம்ம சாப்பிட்றது வேறு. பட் நம்ம செஞ்சுட்டு மற்றவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்குது அப்படின்னும் போது அது தவிர வேறு சக்ஸஸ் எதுவுமே கிடையாது. அண்ட் சர்ப்ரைசிங்காக இந்த மந்த் எண்டுக்குள்ளே இன்னும் ஒரு 3 ப்ராடக்ட் லான்ச் பண்ணலான்னு இருக்கோம். கண்டிப்பாக அது உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா டெய்லியும் அது தேவையான ஒரு ப்ராடக்டாக தான் இருக்கும். மசாலா கண்டிப்பாக கிடையாது. அதுலேயுமே மில்லட்ஸ் வச்சு தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஆனால் கண்டிப்பாக கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது என்னன்றதை கண்டிப்பாக இந்த மந்த் எண்டுக்குள்ளே சொல்கிறோம். இப்போ அதுக்கான ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு. அண்ட் இவனுங்க 2 பேர் தான் நம்மளோட ஸ்டார். அப்படி ஒரு இன்னோவேட்டிவான மசாலா. இந்த டேஸ்ட்டில் நீங்கள் கண்டிப்பாக பிரியாணியாக இருக்கட்டும், சோம்பேறி சிக்கனாக இருக்கட்டும் எங்கேயுமே சாப்பிட்ருக்க மாட்டீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் நம்ம ரீசெண்டாக லான்ச் பண்ண ஆல் இன் ஒன் கறி மசாலா, சிக்கன் 65 மசாலா, மொரிங்கா பொடிலாம் பயங்கர ஹிட்டு. இது கூட பிஸ்பெல்லாபாத் மசாலா, இது எல்லாத்துக்குமே ட்ரை பண்ணிவிட்டு சூப்பரான கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். பிஸ்பெல்லாபாத்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப குயிக்காக நீங்கள் சமையலே முடிக்கிற அளவுக்கு ஒரு மசாலா. அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் பாத் நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நிறைய பேர் அந்த கமெண்ட்ஸை கொடுத்துட்டீங்க. தேங்க்யூ. அண்ட் ட்ரை பண்ணுங்கள், பண்ணாதவங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் நமக்கு அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்றது தெரியும். நான் போயிட்டு ஏதாச்சும் ஒர்க் பண்ணலான்னு தான் போனேன். ஆனால் அங்கே வந்துட்டு என்னை யாருமே விடவில்லை. நீங்கள் உட்காருங்க, நீங்கள் எதுக்கு வந்து இங்கே வேலை செஞ்சுட்ருக்கீங்க, நாங்கள் பார்த்துக்குறோன்னு என்னை எந்த வேலையுமே செய்ய விடல. சரி இருந்தாலும் ஒரு சில ஒர்க்கு மட்டும் பண்ணுவோம், எல்லாமே மற்றதெல்லாம் கரெக்டாக போயிருக்கான்ற மாதிரி மேனேஜ்மெண்ட்டும் பண்ணிட்டு வருவோன்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் இப்படி இருந்ததுக்கே எனக்கு ஒரு மாதிரி அப்படியே கிருகிருன்னு வந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி போயிட்டு அப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸு சாப்பிட்டு ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு முடியல, ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி ஆயிடுச்சு. ரிலாக்ஸ் ஆகிட்டுமே ஒரு மாதிரி அந்த தலை சுற்றல் மட்டும் அப்படியே கண்ணெல்லாம் மெயின் இருக்க மாதிரி தான் இருந்தது. சரி அப்புறம் தான் அங்கே அக்கா என்ன பண்ணாங்க, டக்குன்னு க்ரோலாக் வந்து போட்டு கொடுத்தாங்க. சரி அப்படியே கொஞ்சம் குடிச்சிட்டு ரிலாக்ஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் குடிச்சிட்டு அப்படியே நடந்துகிட்டே இருந்தேன். அப்படியே ஓரளவுக்கு கொஞ்சம் செட்டில் ஆகிடுச்சு. பொதுவாகவே வந்துட்டு லேடிஸ் வந்து கொஞ்சம் எமோஷ்னலி வீக் தான். ஏன்னா டக்குன்னு யாராச்சும் எதாவது சொன்னால் உடனே கோவம் வந்துடும், அழுக வந்துடும், ரொம்ப கஷ்டமாயிரும். அதை நினச்சிலாம் ஃபீல் பண்ணுவோம். அது நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணுற எல்லா எம்ப்ளாயிஸுமே லேடிஸ் தான். நம்ம வந்து ஜென்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. நமக்கு லேடிஸ் தான் முக்கியம். ஏன்னா அவங்கள மாதிரி நீட்டாக ஒர்க் பண்ணுறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு டைம் கொரியருக்கு என்ன ஆச்சுன்னா, ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணி பயங்கரமாக ஹார்ஷாக திட்டாரு போல். அதை வந்துட்டு சொல்லி சொல்லி பாவம் ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தாங்க 2 பேருமே. எனக்கு கொரியர் பேக் பண்ணுறவங்க, அக்கா எனக்கு வர கஸ்டமர்ஸ் கால் பண்ணுறவங்க மட்டும் என்னை திட்டுற மாதிரியே தாங்க்கா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நம்ம அவங்கள போய் குறை சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வர கொரீஸு அதெல்லாம் நம்ம கிளியர் பண்ணி தான் ஆகணும். ஸோ அவங்களோட இஷ்யூவை நம்ம வந்து கண்டிப்பாக கிளியர் பண்ணி தான் ஆகணும். அப்போ வந்து யார் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா நம்ம தான் இருக்கணும். ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல. ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணாங்க, ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி பேசுவாங்க. இதில் சூப்பராக பேசுகிற கஸ்டமர்ஸ்லாம் இருப்பாங்க. அதையுமே சொல்லுவாங்க என்கிட்ட. இது எல்லாமே வந்துட்டு நமக்கு ஒரு லெசன் தான். அதை வந்து நம்ம கொஞ்ச நாளில் புரிஞ்சுக்கிட்டோம். பட் புதுசாக வந்த எம்ப்ளாயிஸ்க்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல, டக்குன்னு இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணும்போது. ஏன்னா அவங்க வேறு எங்கேயாச்சும் வேலை செஞ்சுருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னும் போது நம்ம தான் உட்கார வச்சு அவங்களுக்கு புரிய வைக்கணும். எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு சில பேருமே நம்ம இந்த மாதிரி பேசுகிறவங்களும் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணோம் அந்த சுச்சுவேஷனை அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த டைமில் மெச்சூராக பிஹேவ் பண்ணோம், மெச்சூரான ஆன்சர் கொடுக்கணும் அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு நான் லெசன் சொல்லி கொடுப்பேன்.
ஏன்னா எல்லாருமே நல்லா பேசிட்டா நம்ம அதுலேருந்து ஒன்றுமே கற்றுக்க மாட்டோம். சரி எல்லாமே கரெக்டு தான் அப்படின்னு விட்டுருவோம். பட் யாராச்சும் சில பேர் ஒரு கேள்வியாக கேட்கும்போது, ஒரு கொஷின் கேட்கும்போது, நம்மளை திட்டும்போது தான் நம்ம அதுலேருந்து ஒரு சிலதை கற்றுப்போம்ல. அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப முக்கியம்தான். ஸோ அந்த மாதிரி நம்ம லேர்ன் பண்ணிக்கிறது அவசியம்தான் அப்படின்ற மாதிரி நான் அவங்களுக்குமே எல்லாருக்குமே டீச் பண்ணுவேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களாம் என்ன மாதிரி எது வந்தாலுமே சூப்பராக ஹேண்டில் பண்ணுவாங்க. அண்ட் கஸ்டமரை வந்துட்டு கஷ்டப்படுத்தாமல் காயப்படுத்தாமல் சூப்பராக ஹேண்டில் பண்ணி கொரியராக இருக்கட்டும், கஸ்டமர் சப்போர்ட்டாக இருக்கட்டும் செம்மையாக ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டாங்க. ஸோ எந்த ஒரு கம்பெனிலுமே வந்துட்டு இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் கண்டிப்பாக இந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் வந்துட்டு வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் இருக்குது. அது நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்த்தோம். அண்ட் வந்து ஆர்டர் பண்ணி அது வாங்கியாச்சு. இது ஒரு ப்ரைவேட் கம்பெனி தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்துட்டு இங்கே இந்த ரோஸ்ட் பண்ணுறது எல்லாமே வந்து நம்ம சிலிண்டர் யூஸ் பண்ணுறோம். சம்டைம்ஸ் ஏதாச்சும் ஒரு ஃபயர் இதுவாகுது அப்படின்னா, ஸோ அந்த டைமில் வந்து நமக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எந்த இடமா இருந்தாலும் சரி, இது வந்து ரொம்ப அவசியமாக வைக்க வேண்டிய ஒன்று. ஏன்னா நமக்கு சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி தான் கொஞ்சம் அட்வான்ஸாகவே வாங்கிட்டோம். ஏன்னா இதில் வந்து பவுடர் மாதிரி ஒன்று வரும்னு சொன்னார். அது வந்து நீங்கள் அடிச்சிங்கன்னா ப்ராடக்ட்ஸ்லாம் பட்டுருச்சு அப்படின்னும்போது சுத்தமாக எல்லாமே டேமேஜ் ஆயிரும் அந்த இடமே. அங்கே இருக்கிற எல்லா திங்ஸுமே போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதனால இது வந்து இப்போ வாங்கியிருக்க இந்த கார்பன் டை ஆக்சைடு சம்திங்மா சொன்னார். ஸோ இது வந்துட்டு எப்படின்னா நீங்கள் அடித்தா கூட அந்த இடத்துல வந்து ஒன்றுமே ஆகாது. ஜஸ்ட் அந்த ஃபயர் மட்டும் ஆஃப் ஆயிரும். அண்ட் நீங்கள் எல்லாத்தையுமே வைப் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் தான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தார். நமக்கு மட்டும் தெரிஞ்சால் போதாதில்ல, இங்கே இருக்கவங்க எல்லாருமே அது தெரிஞ்சுக்கணும். எப்படி யூஸ் பண்ணணும், எந்த டைமில் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அவரே கூப்பிட்டு டீச் பண்ண சொல்லிட்டேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சொல்லிவிடுங்க எப்படி இது யூஸ் பண்ணணும், எப்படிலாம் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை ஆன் பண்ணி ஃபயர் வரும்போது யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹேண்டில் பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுக்க சொல்லிட்டேன். எனக்குமே இதான் ஃபஸ்ட் டைம். நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். ஆனால் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது எனக்கு இது வரைக்குமே தெரியாது. இவர் டீச் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது. ரொம்ப சிம்பிள் தான். மேலே ஒரு சின்ன கம்பி மாதிரி இருக்கும் போல், அதை எடுத்துகிட்டு மேலே இருக்கிறத ஓப்பன் பண்ணிட்டா டக்குன்னு இந்த பக்கம் நம்ம எங்கே ஃபயர் வருதோ அப்படியே திருப்பி ஃபுல்லாக அணைச்சிடலாம். ஜஸ்ட் ஒரு சேஃப்டி ப்ரிகாஷனுக்கு மட்டும்தான். மற்றபடி இது மாட்டின இடத்துல தான் இருக்கும். நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். பட் ரொம்ப ரேர் தானே, இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் கூட இருக்குது. நம்ம கம்பெனி வந்து நம்ம இன்சூரன்ஸ் போட்டிருந்தோம் அப்படின்னா, சம்திங் ஏதோ ஒரு ஃபயர் ஆயிருக்கு அப்படின்னும்போது, நம்ம இதை யூஸ் பண்ணி அணைச்சிருக்கோம், அந்த ஃபயர் அணைக்க ட்ரை பண்ணியிருக்கோம் அப்படின்னும்போது, நம்ம ஒரு சிலதெல்லாம் வந்துட்டு கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அதனால ரொம்ப நீட்ஃபுல்லான ஒரு பொருள் தான் இது. இது வந்து ஃபயர் ஆஃபீஸில் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணி நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ அவருமே ஃபயர் ஆஃபீஸ்லேருந்து வந்து தான் நமக்கு டெமோ சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. ஆக மொத்தத்தில் அது நமக்கு ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன். ஸோ கண்டிப்பாக அது மாதிரி ஒன்று ஆஃபீஸில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். அண்ட் 2 பிளேஸில் வச்சிட்டோம். ஒன்று இந்த இடத்துலையும் இன்னொன்று வந்து கிச்சன் பக்கத்தில் வச்சிட்டோம். அது சொல்ல வந்துட்டு நம்ம ஆஃபீஸில் வந்துட்டு ஒரு கிச்சன் இருக்குது. அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இங்கே. ஒரு நாள் வந்து இங்கே பிஸ்பெல்லை பாத் ரெடி பண்ணாங்க. ஏன்னா எல்லாமே இருக்குது, பக்கத்தில் கடை இருக்குது, போயிட்டு வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்துக்கலாம். அண்ட் ரைஸ் வாங்கிட்டா போதும், நம்ம இங்கே வந்து குக் பண்ணிக்கலாம். மசாலா இருக்குது. அண்ட் டெய்லி மார்னிங் ஈவினிங் வந்து பால் ரெடி பண்ணி வச்சுருவாங்க. யாருக்கு என்ன வேணுமோ அவங்க சொன்னீங்கன்னா போட்டு கொடுத்துருவாங்க. ஒரு அக்கா அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ டீ வேணுமோ, காஃபி வேணுமோ, இல்லை நம்மளோட ப்ராடக்ட்டில் க்ரோலாக்கு, ஸ்டார்விட்டன் இந்த மாதிரி எது வேணுமோ அதை வந்து நம்ம போட்டு குடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் அவங்க வச்சுட்டோம். அண்ட் இன்னொரு விஷயம் வந்துட்டு, நான் போன அன்னைக்கு எனக்கு நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நூடுல்ஸ் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. சம்டைம்ஸ் லஞ்ச் கொண்டு வரல அப்படின்னும்போது அது கொண்டு வந்தவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்படிலாம் எல்லாருமா சேர்ந்து அதை ரெடி பண்ணிக்கிறாங்க. ஒரு 1/2 அன் ஹவர் ஆகுமா ரெடி பண்ணுறதுக்கு. ரொம்ப குயிக்காக முடிஞ்சு எல்லா மசாலாவும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன் இருக்குது. எனக்கே அது ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் போனதுலேருந்து எப்படியும் ஒரு காலையிலேருந்து 5, 6 பேட்ச் கிட்ட ஸ்லிம் சீக்ரெட்டும் அண்ட் ஹெல்த் மிக்ஸும் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா இப்போ நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, ஆஃபர் வேறு போட போகிறோம், கண்டிப்பாக எல்லாமே ஸ்டாக் அதிகமாக இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு இந்த 2 ஒயிட் பவுடர்ஸில் இது 2 ஃபுல்லாக பண்ணிட்டாங்க. அண்ட் இன்னொன்று பார்த்திங்கன்னா, நம்ம பக்கத்து ரூமில் வந்துட்டு இது இருக்குது மசாலா. ஸோ அதான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், தனித்தனியாக தான் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மசாலாவில் வந்துட்டு ஃபுல்லாக சோம்பேறி சிக்கனும் அண்ட் பிரியாணி மசாலா, பிசிபெல்லாபாத் மசாலா இது வந்துட்டு 3மே ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. கூட வந்து சிக்கன் 65. ஏன்னா முருங்கை வந்துட்டு இப்போதைக்கு ஸ்டாக் ரெடி பண்ணிட்டாங்க நேற்றே. ஸோ லஞ்செல்லாம் அப்படியே சாப்பிட போயிட்டு வந்துட்டு தான் மற்ற வேலையெல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. எனக்கு கொஞ்சம் சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஒரு மாதிரி கால் நீட்டி நல்லா படுத்தா நல்லாயிருக்குமே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. நம்ம அங்கே போய் எங்கே படுக்கிறது எல்லோரும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி கொஞ்சம் நேரம் தான் நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்போன்னு சொல்லி இருந்தோம். அப்புறம் எனக்கு ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருக்கும். அப்புறம் கொஞ்ச நேரம் எழுந்திரிச்சு நடக்கிறேன் அப்படின்னும்போது எனக்கு கால் வலிக்குது, ஒன்று முதுகு வலிக்குது. ஸோ இந்த மாதிரி தான் இருந்துகிட்டே இருந்தது. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. டக்குன்னு கிளம்பவும் முடியாது எல்லாத்தையும் விட்டுட்டுன்னு சொல்லிட்டு, சரி கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துப்போன்னு சொல்லிட்டு, ஏதாச்சும் வேலை பார்த்தா தெரியாது ரொம்ப பெயின்னு சொல்லிட்டு அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் சுற்றிட்டு ஒரு சில வேலையெல்லாம் அப்படியே சைடில் அப்படியே பண்ணிகிட்டே தான் சுற்றிட்டு இருந்தேன்.
இப்போ எடுத்து வைக்கிற பொருள் எல்லாமே வந்துட்டு நம்மளோட இதுக்கு சோம்பேறி சிக்கனுக்கு. ஏன்னா நம்ம அதில தான் வந்துட்டு பூண்டு வந்து ட்ரை பண்ணி போடுறோம். அந்த ஆனியன் வந்து ட்ரை பண்ணி போடுறோம். ஏன்னா நம்ம டேரெக்டாக செய்கிறோம் இல்லையா மசாலா அப்படியே. ஸோ அதனால் முன்னாடியே இந்த பொருள் எல்லாமே நம்ம சேர்த்துருவோம். அதனால் இது எல்லாத்தையும் தான் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இப்போ ரோஸ்ட் பண்ணி கொட்டுறதுமே ஃபுல்லாக நம்ம சோம்பேறி சிக்கன் மசாலா தான். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நூடுல்ஸில் வந்துட்டு சில பேர் அதாவது ஒரு 10, 15 கமெண்ட்ஸ்க்கு மேலே வந்துச்சு. மெசேஜாகவும் வந்துச்சு. கொஞ்சம் வந்துட்டு அந்த நூடுல்ஸில் இருக்க மசாலா மட்டும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து அந்த நூடுல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் கரெக்டாக இருக்கணும் அளவுன்ற மாதிரி தான் கொடுத்தோம். பட் அது வந்துட்டு சில பேருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது அப்படின்னும் போது சரி ஓகே, ஆல்ரெடி நம்ம அதில் வந்து 12 கிராம் கிட்ட 15 கிராம் கொடுத்துருக்கோம் மசாலா. சரி இன்னொரு 5 கிராமாக எடுத்துட்டு மொத்தம் 20 கிராமாக கொடுப்போம் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சிருக்கோம். ஸோ இன்றைக்கி அந்த 20 கிராம் போட்டு தான் செஞ்சு பார்த்தோம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபஸ்ட்டு 15 கிராம் போடும்போது கரெக்டாக இருந்தது. அண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இன்னும் நல்லாவே தான் இருந்துச்சு. சரி அப்போ சில பேருக்கு அது கொஞ்சம் டேஸ்ட்டு என்ன சொல்கிறது கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்திருக்கும் போல் அந்த மசாலா. ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டு கொடுப்போம். ஏன்னா தேவைப்பட்டுச்சுன்னா அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம், இல்லை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டோம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணி நெக்ஸ்ட் பேட்ச்லேருந்து ரெடி பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நூடுல்ஸ் மசாலாவே கொடுத்து அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பிளான் இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நம்மளோட மசாலாவுமே சரி ஒயிட் பவுடருமே சரி எது ரெடி பண்ணாலுமே அந்த மிஷினை ஒவ்வொரு பேட்ச்க்குமே நம்ம க்ளீன் பண்ணிடுவோம். அதுவும் இந்த பிசிபெலாபாத் மசாலா ரெடி பண்ணும்போது நம்ம அதில் வந்து இந்த கொப்பரை தேங்காய் போடுவோம். கொப்பரை தேங்காய்னாலே என்ன ஆகும், அது வந்து ஆயில் எடுக்கிறது தான் அது. ஸோ அது நம்ம போட்டு அரைக்கும் போது அதுலேருந்து கொஞ்சம் ஆயிலெலாம் செக்ரெட் ஆகி அப்படியே அந்த மசாலாவோடு சேர்த்து அந்த மிஷினில் வந்து சுற்றி கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஸ்டிக் ஆகும். ரொம்ப கிடையாது, ஏன்னா நம்ம அதிகமாக சேர்க்க மாட்டோம். சம்டைம்ஸ் வந்து கொப்பரை தேங்காய் போட்டு பிளெண்ட் பண்ணிவிடுவோம், ஏன்னா அந்த ஃப்ளேவர் கிடைக்கணும்னு சொல்லிட்டு. அண்ட் அதே மாதிரி அந்த டெக்ஸ்சர் தெரியணும்னு சொல்லிட்டு பிளெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து நம்ம போட்டு கிரைண்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுவோம். அப்படின்னும் போது லைட்டாக போட்டாலுமே சரி அந்த கொஞ்சம் ஆயில் செக்ரெட்டட் அப்படியே ஓரமாக ஸ்டிக் ஆகும். ஸோ அதெல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு தான் அடுத்த பேட்ச்க்கு போட சொல்லுவேன். நம்ம இந்த புது இடத்துக்கு போயிட்டு ஒன்ஸ் நம்ம ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சதுலேருந்தே நமக்கு நிறைய என்கொயரிஸ், அதாவது ஸ்டோரில் வைக்கிறதுக்கு எங்கள் ஸ்டோருக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டாங்க. பட் இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் ஆன்லைனில் ஃபோக்கஸ் பண்ணுறோமா, அதனால எது நம்ம ஆஃப்லைன் போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பிளான் வச்சுருக்கோம். அப்படியே போனால் கூட சின்ன சின்ன இந்த சேஷட் பவுச் மாதிரி கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவும் இருக்குது ட்ரிங்க்ஸ்லாம். சரி அதையுமே நெக்ஸ்ட்டு பிளான் பண்ணணும்னு யோசிச்சிருக்கோம். பட் நிறைய என்கொயரிஸ் வந்துருச்சு, ஸ்டோருக்கு வேணும். நம்ம வேறு ரா மெட்டீரியல்ஸ்லாம் வாங்குறோம்ல, அந்த ஸ்டோர்லேயும் வேறு நிறைய கேட்டாங்க. ஏன்னா அங்கே நம்ம மசாலா அரைக்கும் போதே பயங்கர வாசனை வருதா, ரோட்டில் யார் போனாலும் சரி திரும்பி பார்க்காம போகவே மாட்டாங்க. அண்ட் நிறைய பேர் வந்துட்டு இப்போ புதுசாக எம்ப்ளாயிஸ்மே வந்து நிறைய என்கொயரி பண்ணிட்டு போயிருக்காங்க ஜாப்க்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நெக்ஸ்ட் மந்த் இன்னும் எப்படியும் ஒரு 5-6 ப்ராடக்ட்ஸ் மேலே லான்ச் பண்ணலான்னு ஒரு பிளானில் இருக்கோம், இந்த மார்ச் எண்டு இல்லைனா ஏப்ரல் எண்டுக்குள்ளே. ஸோ அப்போ நமக்கு இன்னுமே கொஞ்சம் நிறைய எம்ப்ளாயிஸ் தேவைப்படுவாங்க. நம்ம அந்த டைம் வந்துட்டு அவங்கள ரெக்ரூட் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாரோட டீட்டெயில்ஸ் மட்டும் வாங்கி வச்சுருக்கோம். ஏன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் புதுசாக 3 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு அது கரெக்டாக இருக்குது. இன்னும் எப்படி நெக்ஸ்ட் மந்த் நமக்கு தேவைப்படும் அப்படின்றனால டீட்டெயில்ஸ் மட்டும் தான் வாங்கி வச்சுருக்கோம். அண்ட் இன்னும் வந்துட்டு மற்ற ஷாப்புக்கு கொடுக்குற ஐடியாஸ் தான் இன்னும் இல்லை. பட் நிறைய என்கொயரிஸ் வந்ததுனால எப்படியும் அதையுமே கூடிய சீக்கிரத்தில் ஆரம்பிப்போம் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். ஸோ பார்க்குற நீங்களே வந்துட்டு ஒரு ஐடியா கொடுங்க. உங்களுக்கு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கா, இல்லை ஆஃப்லைன் ஸ்டோரில் உங்களுக்கு மற்ற கடையில் கிடைச்சா கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்குமா பர்ச்சேஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம எது பெஸ்ட்டுன்னு பார்த்துட்டு அதையுமே கொஞ்சம் ஆட் ஆன் பண்ணுவோம். எனக்கு ரொம்ப நேரம் இந்த மசாலா அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்புறம் முடிச்சதும் ஒரு மாதிரி காலில் ரொம்ப பெயின் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. சரி நான் கொரியர் பேக் பண்ணுறேன் சும்மா உட்காந்துருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்த ஆர்டர்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் கொரியர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வர சொன்னேன், ஆர்டர்ஸ் மட்டும். சரி அதாவது இன்னும் ஒரு 1 ஹவருக்குள்ளே வந்து ஆர்டர் மட்டும் எடுக்க சொன்னேன். ஏன்னா முன்னாடி வரைக்கும் அப்படியே வர ஆர்டர்ஸை உடனே எடுத்து கொடுத்துருவாங்க. அங்கே பேக்கிங் ஒரு பக்கம் போயிட்டே தான் இருக்கும் கொரியருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்களாம் லஞ்சுக்கு போயிட்டாங்க. ஸோ அந்த டைமில் தான் வந்துட்டு நான் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு பொதுவாக இந்த ஆர்டர்ஸ் பேக் பண்ணும்போது ஒரு மாதிரி அப்படியே பயங்கர ஃபுல்ஃபில்லாக இருக்க மாதிரி இருக்கும். அதில் வர ஒரு சந்தோஷம் வேறு எதுவுமே இருக்காது, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எனக்கு இந்த ஆர்டர்ஸ்லாம் ஒன்று ஒன்றா பார்த்து பேக் பண்ணும்போது இதில் இவ்வளோ ஆர்டர் வந்திருக்கா, இதில் இவ்வளோ ஆர்டர் போயிருக்கா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ப்ரௌடாக இருக்கும், ஹாப்பியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அது நம்ம ரெடி பண்ணி ஒரு ப்ராடக்ட்ஸ் கொடுத்து நம்மளை ட்ரஸ்ட் பண்ணி இவ்வளோ வாங்கும்போது நமக்கு எப்படி இருக்கும் நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். எனக்கு அந்த ப்ரௌடு எப்பயுமே இருக்கும். ஸோ சோம்பேறி சிக்கனும் ரெடி ஆகிடுச்சு. 65 மசாலா இன்னும் அரைக்க போட்டுட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உடனே பேக்கிங் போயிடும். ஏன்னா ரொம்ப நேரம் வெளியில் வைக்க மாட்டோம், டக்குன்னு பேக் பண்ணி எடுத்து அடிக்கிடுவோம்.
ஸோ என்னென்ன இன்றைக்கி ரெடி பண்ண சொல்லணும் அதெல்லாம் கரெக்டான வேலை போயிட்டு தான் இருந்தது. சரி நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தேன். அண்ட் என்கிட்டயுமே ஒரு சில மசாலாலாம் கொஞ்சம் ஸ்டாக் இல்லை. அதனால இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த ஆல் இன் ஒன் கறி மசாலா, 65 முருங்கா பொடி, அப்புறம் பிஸ்பெல்லாபாத் பிரியாணி மசாலான்னு எதெல்லாம் கொஞ்சம் இல்லையோ எல்லாத்துலேயும் ஒரு ஒரு பாக்கெட் எடுத்துகிட்டு தான் அங்கேருந்து கிளம்புனேன். ஒரு ஆஃபீஸ்னால் வந்துட்டு நம்ம அங்கே இருந்தாலும் ஒர்க் நடக்கணும், நம்ம இல்லைனாலும் அந்த ஒர்க் எல்லாம் கரெக்டாக அங்கே நடக்கணும். ஸோ அப்படிப்பட்ட எம்ப்ளாயீஸ் தான் எனக்கு இங்கே இருக்காங்க. நான் இல்லைனாலும் அந்தந்த ஒர்க் அங்கே கரெக்டாக போயிடும். ஏன் இதை ரெடி பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு இது வரைக்கும் நான் எந்த கேள்வியுமே உங்களை கேட்டதே இல்லை. அந்த மாதிரி அவங்க வச்சுக்கிட்டதும் கிடையாது. ஸோ என்னோட பெரிய சப்போர்ட்டுக்கு இவங்க எல்லாருமே ஒரு பங்கு தான். ஸோ அவங்கள விட்டு கொடுக்கக்கூடாதுல்ல. ரொம்ப டயர்டாகி தான் கிளம்புறேன். சரி நம்ம இந்த விலாகோட எனக்கு வந்துட்டோம். இதோட அடுத்த விலாகில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருங்க. பாய்.